அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு செல்வத்தை சேர்த்து ஒரு வீடு வாங்கணும். அப்போ செல்வம் சேர்ந்ததுன்னா அப்படி அவங்களுடைய லைஃப்ல அடுத்தடுத்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்க, ஜோதிடம் பார்க்க வரவங்க, என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து அந்த ஆன்மீக தகவல் கேட்கறவங்க, அவங்க லைஃப்ல நல்ல முன்னேற்றம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்து சில நேரங்கள்ல தடங்கள் ஆகிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஜாதகத்துல. எதனால இந்த மாதிரி தடங்கள் வருது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக தகவல் அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு. என்ன, அந்த வீட்டுல செல்வம் சேர்த்துறதெல்லாம் அவங்க வீட்டுல கரெக்டா கடைபிடிச்சு அதன் மூலமா நல்ல மாற்றங்கள் அவங்க லைஃப்ல ஆயிருக்கு. நான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க மட்டும் இல்லை, இப்ப பாருங்க, இங்க நான் ஜெர்மனியில இருக்கேன். இந்த இடங்களையும் நம்மளுடைய ஆன்மீக தகவலை ஃபாலோ பண்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இந்த ஆன்மீக தகவல் நமக்கு ஒரு பெரும் உதவிகரமாக இருந்துருக்கு இல்லையா? வீட்டில இருந்தே செயல்படுத்தக்கூடிய ஒரு சில வழிபாட்டு முறைகள். இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வீட்டுல மகாலட்சுமி செல்வங்கள் நிறையறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போறோம். வீட்டுல செல்வம் நிறைஞ்சது, அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் இருந்ததுனாலே உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருந்துருக்கும். சரி, நீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு சின்ன மாறுதலை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீக்லி ஒன்ஸ் வெள்ளிக்கிழமை நாள் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி அஷ்டகம்னு சொல்லுவாங்க. நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாஸ்ய மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை நீங்க நெட்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கடையில போய் புஸ்தகங்களாக வாங்கிக்கலாம். அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு அதுலயே ரொம்ப அற்புதமான மந்திரம் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா 108 காசு வச்சு ஒவ்வொரு வரிக்கும் ஒரு காயினை குங்குமத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு காயினா எடுத்து நீங்க அர்ச்சனை பண்றீங்க. அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த பாடலை 3 தடவை படிக்கணும். எப்படி 3 தடவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலைக்கு போகக்கூடிய நபரா இருந்தா காலையில ஒரு முறை படிங்க. நான் இல்ல சார் எனக்கு டைம் இருக்கு, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க மத்தியானம், காலையில, சாயந்தரம் 3 நேரமும் நீங்க இதை பண்ணலாம். இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா சாயந்தரம் மட்டும்தான், எனக்கும் காலையில பண்ண முடியாது, சாயந்தரம் மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு நேரம் பண்ணலாம். ஸோ 1 அல்லது 3 முறை நீங்கள் இதை பண்ணினா ரொம்ப விசேஷம். அப்படி அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி, குங்குமமும் அந்த காயினையும் வச்சு அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால முடிஞ்ச கல்கண்டோ திராட்சையோ ஏதோ ஒண்ணு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படி இந்த நைவேத்தியத்தை பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணி மனசார வேண்டிக்கோங்க. வீட்டுல அம்பாள் நிறைத்திருக்கணும், செல்வங்கள் நிறைத்திருக்கணும். வீட்டுல எங்க செல்வ செழிப்போட இருக்கணும், நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் வரணும். எங்க வீட்டுல அஷ்டலட்சுமியினுடைய சாம்ராஜ்யம் இருக்கணும், சண்டைகள் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு வைப்ஸா இருக்கணும் எங்க வீடு, நல்ல நபர்களோட தொடர்புகள் இருக்கணும், நல்ல நபர்கள் என்னை சுற்றி அமையணும், எனக்கு நல்ல விஷயங்களை இறைவன் எனக்கு எப்பவுமே எடுத்து கொடுக்கணும். இது நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருந்துருக்கும். எத்தனை வாரம் அப்படின்னா ஒரு 9 வாரம். சரி சார், 9 வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிந்தால், நமக்கு நேரம் இருந்தா தினந்தோறும் இந்த வழிபாடை நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. லைஃப்ல படிப்படியா நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள். இதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை கேட்கறதே ஒரு பெரிய புண்ணியம். இதை நம்ம கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். இதை நம்ம செயல்படுத்தி பார்த்தால் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் தெரியும். அப்படி மாற்றம் தெரியும் போது நீங்க அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் என்னோட பார்க்கும்போது நீங்க சொல்லுவீங்க, எஸ், நான் மகேஷ் சொன்னாரு, நான் அதை செயல்படுத்தினேன், எனக்கு லைஃப்ல ரொம்ப பெரிய மாற்றம் நான் எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் போகும் பொழுதும் அவர்கள் என்னை பார்த்து, சார் நீங்க சொன்ன வழிபாட்டு முறைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஐ காட் பெனிஃபிட்டட், நான் அந்த பெனிஃபிட் அடைஞ்சேன் அப்படிங்கிறத அவர்கள் சொல்றத நான் காது கொடுத்து பார்க்க முடியுது. சில வீடுகள்ல என்னை கூப்பிட்டு அங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட முடியுது. ஆஹா, இவ்வளோ அழகா இந்த வழிபாட்டு முறைகளை அவங்க எடுத்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம், நீங்க எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் உங்க வீட்டுல இந்த வழிபாடை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரும். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.